வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஊருக்குள்ள யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சார். நமக்கு சூப்பரான ஒரு முதல்வர் கிடைச்சிருக்கிறாருன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்க முதல்வருங்க அவருங்க சினிமா உச்ச நடிகருங்க. அவரு மாதிரி யாருமே இல்லைங்க. அவரு தானுங்க. அவரை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த முதல்வருடைய சொந்த தங்கச்சிங்க அவரு தானுங்க சொல்லியிருக்காரு. நீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் அண்ணன் தான். ஒவ்வொரு தங்கச்சிக்கு அவரு தானுங்க அண்ணன். ஒரு 5-6 பேத்துக்கு மட்டும்தான் இவர் வேற மாதிரிங்க. அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டியது இல்ல. அந்த தங்கச்சியில ஒருத்தங்க உங்க அண்ணனை பத்தி தப்பா பேசாத, நீ யாரு தப்பா பேசுறதுக்கு அப்படின்னு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த அம்மா அந்த மெசேஜ அப்படியே உங்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க. கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பியில தொடங்கி யாயும் யாயும் யாயாகீரோ எந்தையும் நுந்தையும் இம்முறை கேளீர் அப்படிங்கறதுல இருந்து அங்கம் புழுதிப்பட அருவானை நெய் பூசி சங்குதனை கீறாமல் கீர் கீர் என கீரும் அப்படியே வந்து ஃபைனலா ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் முன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. ஏங்க நான் பேசுனதெல்லாம் தமிழுங்க. ஆனா அந்த அம்மா பேசுனது பூரா ஆடியோல பெண்களுடைய பிறப்புறுப்பை சார்ந்த வார்த்தைகள். ஆணின் அந்தரங்க உறுப்பையும் பெண்ணின் அந்தரங்க உறுப்பையும் எப்படியெல்லாம் சேர்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு கவிதையா வாசிச்சு பெரிய கவிஞராவே மாறிட்டாங்க. விஜய் அண்ணாவோட தங்கச்சி அப்படிங்கறதுல இவங்களுக்கு பெருமையோ இல்லையோ, இப்படி ஒரு தங்கச்சியை பெற்றதுக்கு முதலமைச்சர் பயங்கர பெருமையா இருந்துக்கலாம். வணக்கம் சிஎம் சார். விஜயோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு Facebook மெசேஞ்சர்ல ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. நான் உங்களுக்காக அதை ரிலீஸ் பண்றேன், நீங்க கேட்டுட்டு வாங்க. என்ன சிஎம் சார், ஆடியோ கேட்டுச்சுங்களா? அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் தமிழக வெற்றிகளுக்கு இருக்கக்கூடிய பெண்களை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருந்தார் சமூக வலைத்தளங்கள்ல. அதற்காக நீங்க இப்ப வந்துட்டு 4 பிரிவுகள்ல அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக அவர் பேசுறது தவறுதான், எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. பேசிக்க கூடாது, தப்பு. எந்த பெண்களாக இருந்தாலும் சரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசக்கூடாது. ஆனால் உங்க தங்கச்சி, உங்க ரசிகை, உங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல என்ன மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கிறது, ஆசிட் ஊத்திடுவேன் அப்படின்னு சொல்றது, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்றது, முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் துணை முதலமைச்சரோட ஒப்பிட்டு பேசுவது, இது எந்த வகையில சரியாக இருக்கும்? என்னோட பெயர் ஈஸ்வரி, நான் பெண் பத்திரிகையாளர். கடந்த 10 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில நான் இருக்கிறேன். உங்க ஆட்சி வந்த பிறகு நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை அரசியல் விமர்சனமா நான் எடுத்து வைக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் நான் இதைத்தான் பண்ணியிருந்தேன். டிஎம்டிக்கு எதிராக நிறைய செய்திகளை நான் வெளியிட்டு இருக்கிறேன், தைரியமா வெளியிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொலை மிரட்டல் எனக்கு வரல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எனக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்குது. ஆர்டிகல் 21 பிரகாரம் என்னென்ன செக்ஷன் இருக்கோ அதுல அனைத்திலையும் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். உங்களையும் வந்து நான் நேரடியாக சந்திக்க போறேன். என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க சிஎம் சார். ஆனா நமக்கு இதுல எல்லாம் என்ன வருத்தம்னா, இத மாதிரி விஷயங்களை எல்லாம் பத்தி நம்ம முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காரு அப்படிங்கறதா சங்கடமா இருக்கு. முதல்வர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு சினிமா டயலாக் தான் வருது. அம்பாள் என்னைக்கடா பேசி இருக்கிறாள், எல்லாம் ரூட் மாஃபியா தானே பேசுது. ஏங்க இந்த ரூட் மாஃபியான்னு இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப உங்களோட இந்த தங்கச்சி ரூட் மாஃபியால இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு மாநிலத்துடைய முதல்வரை மக்களாகிய நாம யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாருன்னு முதல்ல தெரியலைங்க. ஆனா ஒண்ணுங்க, இப்பேற்பட்ட ரசிகர்கள் எல்லாம் இன்னும் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்க வாயே திறக்க வேண்டாம். ஒண்ணுமே இந்த தமிழ்நாட்டுக்காக பண்ணவே அவசியம் இல்லைங்க. உண்மையாலுமே உங்களுக்கு வாக்களிச்சதுல இந்த பெண்ணும் இருக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருமையா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். யூஸ்வலா யாரோ ஒருத்தங்க பேசும்போது பேச பேச எங்க கெட்ட வார்த்தை வருதோ அங்க மட்டும் பீப் போடலாம். ஏன் டீல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் பீப் போடலாம்னா உங்க பேரு சொல்லும் போது மட்டும் பீப் போடலாம், அவ்வளவுதான் இருக்குது. மிச்சம் எல்லாமே பீப்பே இல்லாத வார்த்தைகள் தான். விஜய் அண்ணால ஆரம்பிச்சு பெண் உறுப்புல ஆசிட் ஊத்துற வரையும் போயிட்டாங்க. உங்க தங்கச்சி யார தெரியுமா திட்டினாங்க? ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு மாநிலத்துல எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? பத்திரிகையாளர்கள் எவ்வளவு முக்கியம் அரசியலுக்கு அப்படிங்கறத நாங்க எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீங்க போற பக்கம் எல்லாம் மைக்க நீட்டிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அப்பாவங்க அவங்க எல்லாம் அந்த பத்திரிகையாளர்களை எல்லாம் பார்க்கும்போது
ரொம்ப சங்கடமா இருக்கு. அவங்க எல்லாம் வார்த்தை பிச்சைக்காரர்கள் மாதிரி போயிட்டாங்க. ஐயா சாமி 2 வார்த்தை இருந்தா போட்டுட்டு போ சாமிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஆனா நீங்க அதர்ம பிரபு மாதிரி ஒரு வார்த்தை கூட போடாம திரும்பிட்டு போறீங்க. நீங்க இப்படி பேசாம போறதுனாலயே என்னவோ உங்க ரூட் மாஃபியால இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தானே சொன்னீங்க பதவி இருக்கும்போது இங்க இருக்கிற 8 கோடி பேரும் என் சொந்தக்காரங்கன்னு. சொந்தக்காரங்க கேள்வி கேட்கவும் செய்வாங்கல்லங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? போன ஆட்சியில நடந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு நீங்களும் தானே பேசுனீங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க நடத்துற இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே வரல அப்படின்னு மனசாட்சியை தொட்டு சொல்லிட்டீங்கன்னா அந்த பொண்ணு பேசுனதெல்லாம் கரெக்டுங்க. ஒரு பத்திரிகையாளருங்கிறவங்க மக்களாக இருந்து மக்களின் குரலாக உங்ககிட்ட கேள்வி கேட்கறவங்க. அரசாங்கம் சொல்ற அந்த பதில மக்கள் கிட்ட அரசாங்கமா வந்து சொல்லுவாங்க. இந்த தமிழ் நிலத்துக்குன்னு பெருமை இருக்கு சார், பெருமை. இந்த முத்துராமனுக்கு ஏதோ பிரச்சனைங்க, அதாவது சம்சாரத்தோட முடியல, மனம் வருமா வராதா? ஐயோ இது ரியாலிட்டி கிடையாதுங்க, ரீலு. அதாவது உங்கள மாதிரி போடுற ரீல்ஸ் கிடையாது, சினிமால வர ஒரிஜினல் ரீல். அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு சாக்ஷாத் அவரே இறங்கி வந்துருவாருங்க. வந்து பார்த்தா அங்க ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருப்பாரு. யாரு? நம்ம நக்கீரன் தான். நக்கீரன் ரிப்போர்ட்டர் தானே, வேற யாரு? நக்கீரன் கேட்பாரு, ஏன்பா என்னமோ எழுதி கொண்டு வந்தியே, இது யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாரு. நான் தாங்க எழுதுனேன், ஆனா கொடுத்து விட்டதான் நாகேஷ் கிட்ட அப்படின்னு சொல்லிடுவாரு. உன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வெர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கு, இருந்தாலும் நீ சொல்ல வந்தது சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. மயிரிய செறிவுட் அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே. யாருகிட்ட? அஞ்சர தும்பி கிட்ட சொல்றாருங்க. எல்லா பூகிட்டையும் போறல, அதே மாதிரி உன் சம்சாரத்துக்கிட்டயும் ஒரு மனம் இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. நக்கீரன் சொல்லுவாரு, நோ நெவர், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. எதுக்கு? ஒரு சாதாரண விஷயம், மயிறு ஸ்மெல்லுக்கு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னதுதான் நம்ம தமிழ் சமூகம். ஒரு கல்வி அமைச்சரோட சர்டிபிகேட் சரியில்லைன்னா கேட்கத்தான் செய்வாங்க. ஒரு கல்வி அமைச்சருடைய சர்டிபிகேட் சரியில்லை, அதுல குளறுபடி இருக்கு அப்படின்னா அது என்ன சாதாரண ஹேர் ஃபால் ப்ராப்ளமா இல்ல டேண்ட்ரஃப் இஷ்யூவா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு நக்கீரன் சொல்லிக்கிட்டே தாங்க சார் இருப்பாரு தமிழ்நாட்டுல. நக்கீரன் பேசுறது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த குற்றம் நடக்காம பாத்துக்கிறது தானே ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அந்த நக்கீரனே ஒரு இடத்துல சொல்லுவாரு, மாறாத தமிழ் மீது நான் கொண்ட பற்றின் காரணமாக அடியேன் ஏதோ சொல்லிட்டேன். அவரு பேசுனதுல தவறு இல்லைன்னு நக்கீரனுக்கு நல்லாவே தெரியும். நக்கீரன் அப்போ ஒரு பிட்டு போடுறாரு, அதாவது மரியாதை நிமித்தமா ஒரு விஷயத்த சொல்றாரு. இஃப் யூ ஃபைண்ட் எனி ஃபால்ஸ் இன் தட் ஜஸ்ட் forgive unless அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, உங்களுக்கு புரியல. அப்படித்தான் எங்க ரிப்போர்ட்டரும் ஆளும் முதலமைச்சர் மீது கொடுக்கிற செய்திகள்ல நீங்க ஏதாவது தவறுகளை கண்டுபிடித்தால், செய்திகள்ல தவறு இருக்க வாய்ப்பில்லை, உங்க தவறுகளை எங்கேயாவது தவறா சொன்னாங்கன்னா ஒன்னா உங்க தவறை திருத்திக்கங்க, இல்லைன்னா நாங்க செய்யறது இது தவறுன்னு சுட்டி காமிங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ரூட் மாஃபியா வாங்கிச்சு பீப் சாங் பாடினா, ஐயோ ரூட் மாஃபியான்னு சொன்னது தப்புதான் சார். உங்க சொந்த தங்கச்சிகளை விட்டு கடவுள் உங்க அம்மா மூலியமாவே உங்களுக்கு நிறைய தங்கைகளை கொடுக்க முடியாம போனதுனாலதான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்கள் மூலியமாவும் ஒவ்வொரு தங்கைகளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தங்கைகளை நல்வழிப்படுத்துங்க, அந்த தங்கைகளை அறிவோடு சிந்திக்க செய்யுங்க, அந்த தங்கைகளை படிக்க வைங்க, அந்த தங்கைகளுக்கு டெவலப்மெண்ட்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. இதைத்தான் கடந்த 5 வருடமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டினியூவா ஒவ்வொருத்தங்க கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. தமிழ் பேராசான் பாரதிதாசன், கனக சுப்புரத்தினம் அவ்வளவு சொல்லியிருக்காருங்க. உங்க தங்கச்சிக்கு கிட்டையும் தானே, படி சங்கத்தமிழ் நூலை படி, அறம்படி பொருளை படி, அப்படியே இன்பம் படி, பொய்யிலே காற்படி புரட்டிலே முக்காப்படி, வையகம் ஏமாற்றும் படி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? ஒரு நூலை எப்படி நான் அப்படியே ஏத்துக்க முடியும் அப்படின்னு தான் கனக சுப்புரத்தினம் சொல்லியிருக்காரு. ஆனா உங்க ரூட் மாஃபியா விடுற பொய்களை எல்லாம் எங்களை அப்படியே ஏத்துக்க சொல்றீங்களே சார். அதனால உங்க ரூட் மாஃபியாக்களை எல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, கொஞ்சம் அளவா கத்த சொல்லுங்க. முக்கியமா அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட பேசின அந்த பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. தமிழக முதல்வரே, தமிழக மக்களுடைய நலனுக்காக தான் எப்பவுமே திமுகவும் திமுக காரர்களும் நிற்போம். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையோ எப்பவோ நீங்க ஃப்ரீயா இருக்கிற ஒரு நாள் நீங்க சும்மா நெட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுற ஒரு ஆளாவதும் உருப்படியா கருத்தை பேசுறாங்களான்னு பாருங்க. கருத்தையும் தாண்டி கொஞ்சம் அறிவோட பேசுறாங்களான்னு செக் பண்ணி பாருங்க. உங்களை இவ்வளவு எதிர்க்கிற நாங்களே தான்
ஆளுநர் பதவி பிரமாணம் உங்களுக்கு செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொன்னப்போ அவருக்கு எதிரா பேசணும். இப்ப இந்த பீப் போட்டுட்டு இருக்கிற தங்கச்சி யாருமே ஆளுநருக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசல. அப்பவும் திருமாக்கு எதிரா தான் பேசினாங்க. போற போக்க பார்த்தா திருமாக்கு எதிரா நாங்களுமே பேச வேண்டியதா வரும்னு நினைக்கிறேன். திருமா அவர்களே திரும்பி வாங்க. ஏன்னா நீங்கெல்லாம் எங்களுக்கு என்னைக்குமே வழிகாட்டி. பெரியாரின் வார்த்தைகள்ல சொல்லணும்னா என் அறிவு பெருசு சிந்தின்னு சொல்லியிருக்காரு. நானே சொன்னாலும் அதை ஏத்துக்காதன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. திருமா அவர்களே நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு விஜய் அவர்களே திருமா அவர்கள் மேல விமர்சனம் வைக்கிறதும் நாங்கதான், முதலமைச்சரா இருக்கிற உங்க மேல விமர்சனம் வைக்கிறதும் நாங்கதான். ஏன் உங்களுக்கு எதிராக ஆளுநர் செயல்பட்டா ஆளுநருக்கு எதிராகவும் விமர்சனம் வைக்கிற ஆட்கள் நாங்க தான். எங்க கருத்தில் ஏதாவது தவறு இருந்தா பேசுங்க, இல்லைன்னா நாங்க பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.